ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி, மீனா, ராஜி இவங்க 3 பேருமே சென்னைக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நம்ம பேசாமல் ஹோட்டல்லே நம்ம தங்கிக்கலாம் அத்தை. என் மாமா வீட்டுக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஏ மீனா, நீ சும்மா ரெடி. உன் அம்மா தான் அம்புடு தூரம் சொல்லி அனுப்புனாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ அவங்க வீட்டில் தங்கினா தானே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அவங்க மனசு கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே கஷ்டப்பட வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னடி அங்கே இருக்குது? என் மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அத்தை. அப்படி ஸ்ட்ரிக்ட்டுனா என்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட்டு? அத்தை, அங்கே போய் பார்த்தா தான் அத்தை தெரியும் நமக்கு. நமக்கு இல்லை, உங்களுக்கு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்போவே அங்கே போனேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே ராஜ் இருந்துட்டு, அக்கா விடுங்க அக்கா, 5 நாள் தானே இருக்க போகிறோம், பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் அதவே யோசிச்சுக்கிட்டு வராதீங்க, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மீனா, நீங்கள் 2 பேரும் தூங்குங்க, நான் உங்கள் 2 பேருமே பத்திரமா பார்த்துக்கிறேன். உடனே இங்கே ராஜ் இருந்துட்டு, அத்தை உங்களுக்கும் தூக்கம் வரும்ல அத்தை, தூங்குங்க, யாருமே நம்மளை இங்கேருந்து தூக்கிட்டு போக மாட்டாங்க, பஸ்ஸு தானே பார்த்துக்கலாம், அது பாட்டுக்கு த்ரூவாக நேராக போய்கிட்டே இருக்கும், நம்ம தூங்கலாம் அத்தை கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா தூங்கிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலையே இங்கே சென்னை வந்துருச்சு. ஸோ அதாவது கொஞ்சம் போக போக சென்னையுமே வந்துருச்சு. ஸோ இப்போ இவங்க 3 பேருமே இப்போ பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம சாந்தி வந்து, அதாவது மீனாவோட அம்மா ஏற்கனவே அவங்க வீட்டிலலாம் சொல்லி ஹால் அனுப்பியிருக்கிற சொல்லுவாங்க. ஸோ சுரேஷோட அண்ணன் பாக்கியராஜ் இவங்க 2 பேரும் தான் இங்கே இவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை அத்தை அது அவங்க 2 பேர் இருக்காங்களே அவங்க தான் என் மாமாவோட பிள்ளைங்க, ஒருத்தவங்க போலீஸு ஒருத்தவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன மீனா, நம்ம வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. ஆமாத்த, சரிங்க அத்தை, வாங்க அத்தை போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்ன, இப்போ கூட என்ன பாக்கியராஜ்னு தான் கூப்பிடுவியா? ஏதோ சின்ன வயசில் அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ மாமான்னு சொல்லி கூப்பிடுறி அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு உரிமையாக கூப்பிடுறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாரு பாக்கியராஜ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ டீ போட்டெல்லாம் கூப்பிடக்கூடாது, சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாக்கியராஜ் இருந்துட்டு, சும்மா தான் மீனா அப்படி கூப்பிட்டேன், சரி ஏன் எனக்கு உரிமை இல்லையா நான் கூப்பிட்றதுக்கு, நான் உன் மாமன் தானே, அதெல்லாம் நிறையவே உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேருமா பேசிக்கிறாங்க. ஸோ சுரேஷ் எப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஸோ ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஏதோ அப்படி தான் போய்கிட்டு தான் இருக்குங்க. ஆமாம், நீங்கள் என்ன வேலையாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜியுமே போலீஸ் எக்ஸாமுக்கு தான் அதாவது போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கா. நானும் சின்னதாக ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன் சுரேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, என்ன மாதிரியே போலீஸ் ஆக போகிறாங்களா, சூப்பர், வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ராஜியுமே ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கூப்பிட்றாங்க. ஸோ காரில் வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஸோ நம்ம கோமதி, அதுக்கப்புறம் மீனா, ராஜி இவங்க எல்லாருமே காரில் உட்காந்துக்கிட்டு இப்போது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மீனா இருந்துட்டு பாக்கியராஜ் கிட்ட கேட்குறாங்க. ஏன் பாக்கியராஜ், இப்போ கூட மாமா முன்னாடி மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காரா இல்லை கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்காரா? ஐயோ, என்னத்துக்கு சொல்கிற மீனா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கார், ஒவ்வொரு நாளும் அவர் கூட நாட்களை தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்யராஜ் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, நான் அப்போவே சொன்னேன்ல அத்தை, வேண்டாம் வாங்க அத்தை, நம்ம இங்கேயே எங்கேயாச்சும் ஹோட்டலில் தங்கிக்கலாம். உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, இதெல்லாம் தப்பாயிடும், நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த 2 பிள்ளைங்களும் வந்திருக்காங்க, ஒரு 5 நாள் தானே, அவங்க அப்படி என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சுரேஷும் மீனாவும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே வராங்க. ஸோ வீடுமே வந்துடுது. வீட்டுக்கு வெளியவேங்க பாக்கியராஜோட அப்பாவும் அம்மாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, மாமா இருக்காரே, வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளை வரவேற்கிறதுக்காக. வரவேற்பெல்லாம் பலமாக தான் இருக்கும், ஆனால் இந்த வீட்டில் 5 நாள் எப்படி குப்பை கொட்ட போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
மீனா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போது கார்லேருந்து எல்லாருமே இறங்குறாங்க. உடனே நம்ம பாக்கியராஜோட அப்பா இருந்துட்டு, வாமா மீனா, வாங்க வாங்க 2 பேரும் வாங்க. என்னம்மா மீனா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்கு மாமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னம்மா நான் ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி உள்ளே வாங்க, உள்ளே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம மீனாவையும் அதுக்கப்புறம் ராஜி கோமதி இவங்க 3 பேரையுமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உடனே இங்கே அதாவது பாக்கியராஜோட அப்பா இருந்துட்டு, மலரே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு டான்னு கிச்சன்லேருந்து ஓடி வந்து இங்கே நிற்கிறாங்க நம்ம மலர். இதோ இங்கே பாருமா, இவங்க தான் என் தங்கச்சியோட சம்மந்தி வீட்டுக்காரர். இவ தான் மீனா, என் தங்கச்சி பொண்ணு. இவங்கள நீ தான் நல்லபடியாக கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கணும். சரிங்க மாமா. என்ன சரி சரின்னு தலையாட்டிட்டு எதுவுமே பண்ணாமல் மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, போய் தண்ணி கொண்டு வாப்போ, அது கூட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிமை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மதி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம மதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்கிறதுனால அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஏதாவது பேசினாலுமே வம்பு தான் வரும். ஒரு வழி அதாவது வம்பு தான் வருமே தவிர இங்கே பாக்கியராஜோட அப்பா வந்து எதையுமே மாற்றிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் கெஸ்ட்டு முன்னாடி எந்த ஒரு சண்டையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மதி சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போது மலருமே தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இந்தாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே மலரோட மாமியார் இருந்துட்டு, அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போது சமைச்சு முடி, நான் லிஸ்ட்டு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தில் என்னெல்லாம் சாப்பாடு இருக்குது, ஹோட்டல்லலாம் என்னெல்லாம் வெரைட்டியாக சமைப்பாங்களோ நான்வெஜ்ஜில், அது ஒட்டுமொத்த டிஷ்ஷையுமே ஒரே மூட்டாக சொல்கிறாங்க இங்கே நம்ம மலரோட மாமியார். ஸோ மதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க, வாயை பொழந்துக்கிறாங்க. இந்த அளவுக்கா யாராவது சமைக்க சொல்லுவாங்க? அவங்க பாவம் தனியாக தான் இருக்காங்க. கூட ஒரு 2 3 ஆள் இருந்தால் கூட இந்த அளவு இவ்வளோ டிஷ்ஷை சமைச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இவ்வளோ சமைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே கோமதி இருந்துட்டு இங்கே நம்ம மலரோட மாமியார்கிட்ட, இங்கே பாருங்கள், இவ்வளோலாம் எதுக்காக, இவ்வளோலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நானுமே சமைச்சிட்றேனே, அந்த பொண்ணு எதுக்காக சும்மா சிரமப்படணும், நானே சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம மீனாவோட மாமா அதாவது பாக்கியராஜோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி அம்மா, நீங்கள் எதுக்காக சமைக்கணும், நீங்கள் இந்த வீட்டோட கெஸ்ட்டு, நீங்கள் இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்க, ஒரு கெஸ்ட்டாக நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருங்க, எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுங்கள், டான் அடுத்த நிமிஷம் நான் ரெடி பண்ணி கொண்டு வர சொல்கிறேன், அதுக்காக வீட்டில் ஆளெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியராஜோட அப்பா சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோமதியுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது மீனா இருந்துட்டு, பாவம் மாட்டினாங்க இந்த மதி தான், இவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க, ச்சே ஏன்னா இந்த மாமா இப்படி இருக்காருன்னே தெரியலையே, அவரை ஃபஸ்ட்டு கிச்சனில் வேலை பார்க்க விடணும், அப்போ தான் அவருக்கு சமைக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, சாதாரண இட்லி சட்னி வைக்கிறதுக்கே நமக்கு அப்பாடின்னு இருக்கும், ஆனால் இவங்க சொன்ன ஒட்டுமொத்த சாப்பாட்டையும் எப்போ தான் சமைச்சு முடிப்பாங்க, சமைச்சு முடிக்கலனா ஏதாவது கத்துவாங்களே, எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ இந்த மதி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம மலர் வந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ கிச்சனுக்கு போயிட்டு ஒவ்வொன்றா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. வெங்காயம் தக்காளின்னு எல்லாமே கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மதி இங்கே நம்ம மலர் பக்கம் நின்று, என்னங்க நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்காங்க, இவ்வளோத்தையும் நம்ம எப்போங்க சமைச்சு முடிக்கிறது, நீங்கள் கேட்க மாட்டிங்களா, விடு மதி, கேட்டாலும் என்ன நடக்க போகுது, சண்டை தான் வரும், நீ சமைச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எதுக்காக, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக அவங்க சொன்னது எல்லாமே சமைச்சு தான் ஆகணும், டக்கு டக்கு டக்குன்னு நான் சமைச்சிடுவேன், நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, நீ சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அநியாயத்துக்கு இவ்வளோ நீங்கள் அப்புறாணியாக இருக்காதீங்க, சொல்லிடம் பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோலாம் சமைக்க வேண்டாம், நீங்கள் ஓரளவுக்கு இப்போ சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் ஒரு 2 3 டிஷ் செஞ்சால் போதும், இத்தனை ஐட்டத்தை எப்போங்க சமைச்சு முடிக்கிறது, மதி நீ சும்மா இரு மதி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் டக்கு 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 டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதிக்கு பயங்கர கோவமாக வருது, கேட்கவும் முடியாமல் மனசில் வச்சுக்கவும் முடியாமல் பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனாவுமே கொஞ்சம் பயந்து தான் அங்கே இருக்காங்க. ஸோ இங்கே பாக்கியராஜோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா மீனா, நீ
ஏம்மா இவ்வளோ கூச்சமாக ஒரு மாதிரி இருக்க? படபடன்னு பேசுகிற பொண்ணு தானே நீ? பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரிப்பீட் அடிப்பீங்க. எதுக்காக? அதான் கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கவும், உடனே இங்கே பாக்கியராஜோட அப்பா இருந்துட்டு, என்னம்மா மீனா எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்லை மாமா, பெரியவங்களா இருக்கீங்க, நான் என்ன பேச போகிறேன் அப்படி? ஒன்றும் இல்லை மாமா பேசுகிறதுக்கெல்லாம். உங்களோட லைஃபெல்லாம் எப்படி மாமா போய்கிட்டு இருக்கு? நல்லா தாம்மா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன, நல்லா ஜம்முன்னு ராஜா மாதிரி உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இது இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எங்கள் நம்ம மதி காதுக்கு விழுக தான் செய்யுது. ஸோ மதி இருந்துட்டு, ஆமாம் ஆமாம், நீங்கள் உங்களுக்கு என்ன கவலை? சாப்பிட்ற சாப்பாடு தட்டை கூட எடுத்துகிட்டு போய் பக்கம் வைக்கிறது கிடையாது. ரிமோட்டு சார்ஜர்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு மருமக இருக்கா. உங்களுக்கு என்ன கவலை? ராஜா மாதிரி தான் இருக்கீங்க. ராஜா கூட இந்த அளவுக்கு சொகுசாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் மாற்றி நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு இப்போ கிச்சனுக்கு போகிறாங்க. ஸோ கிச்சன் எல்லாமே அழகாக இருக்குது. யாரும்மா இந்த கிச்சனை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாற்றி இருந்துட்டு, இதோ இங்கே இருக்காங்களே மலரக்கா, இவங்க தான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சூப்பராக கிச்சனை வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாற்றி இருந்துட்டு, அக்காவுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? எல்லா வேலைக்கு நடுவுலையுமே அவங்க ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பாங்க. கிச்சனில் ஒட்டுமொத்த வேலையுமே க்ளீனிங் வேலை எல்லாமே இவங்க தான் பார்க்குறாங்க. ரொம்பவே க்ளீனாக வச்சுப்பாங்க கிச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதி வந்து மலரை பற்றின எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லவும், சரிம்மா இந்த வீட்டில் ஒட்டுமொத்த பேருக்குமே நீ மட்டும்தான் சமைக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம மலர் இருந்துட்டு, ஆமாங்க, எல்லாருக்குமே நான் தான் சமைக்கிறேன். ஒவ்வொரு வேலைக்கு இது அதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா லிஸ்ட்டு போடுவோம். என்னம்மா என்னை விட அதிகமாக சமைக்கவும் போல், எங்கள் வீட்டிலே இப்படி தான் 10 பேருக்கு மேலே இருப்பாங்க. நான் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் மருமக பிள்ளைங்களும் இருப்பாங்க. அவங்களுமே சின்ன சின்ன ஹெல்ப்பை செய்வாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சமையலுமே நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்க நம்ம மலர் பயங்கரமாக ஷாக் ஆகி வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் தான் சமைப்பீங்களா? நீங்கள் மாமியார் தானே, அது எப்படிங்க நீங்கள் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ மாமியார்னா சமைக்கக்கூடாதா என்ன? மாமியார் சமைக்கிறதுல என்ன தப்பு? வீட்டோட ஆரோக்கியத்துக்காகவும் மருமகன்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நம்மளே சமைக்கிறதுல என்ன ஒரு தப்பு இருக்குது? அப்படி எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி அவங்க வீட்டை பற்றியெல்லாம் சொல்லவும், நம்ம மலருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு மாமியார் கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இருந்துட்டு, ஆமாம் மலரக்கா, இவங்க உண்மையாகவே சூப்பராக சமைப்பாங்க. என் அத்தையோட சமையல் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே மலர் இருந்துட்டு, நீங்கள் 2 பேரும் கொடுத்து வச்சுவேங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்? உடனே மீனா இருந்துட்டு ஏன்னு கேட்குறாங்க. ஸோ உடனே மலர் இருந்துட்டு, என்ன மீனா எல்லாம் தெரிஞ்சுமே நீயே கேட்குற? இந்த வீட்டில் நான் மட்டும்தான் சமைக்கணும், அதுவும் காலையில் மதியம் நைட்டுன்னு சுட சுட சமைக்கணும், அதுவும் ஒவ்வொரு ஐட்டமெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐட்டங்க சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன். இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, ஆமாம்ல எனக்குமே நல்லா தான் தெரியும் அக்கா. சரிங்கக்கா, இப்போ என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதான் லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்களே அது எல்லாமே சமைச்சு தான் ஆகணும். எப்படிங்க இவ்வளோ சமைப்பீங்க? உடனே இங்கே மத்தி இருந்துட்டு, பாருங்கள் அதை தான் நானும் கேட்டேன். இந்த அளவுக்கு இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு சுத்தமாக மரியாதையும் இல்லை, மதிப்பும் கிடையாது. இவங்கள வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தால் உங்களை மாதிரி மாமியார் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ராஜு இருந்துட்டு, அத்தை நீங்கள் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அத்தை. உங்களை மாதிரி ஒரு மாமியார் தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே அமையணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாமியார் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ராஜு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மலர் இருந்துட்டு, எனக்கு எல்லாமே பழகி போச்சு, ஆனால் என் மாமியார் இவங்கள மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தான், ஆனால் அப்படி ஒரு குடுப்பனை எனக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மலர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மலர், இங்கே பாரு, உங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி நான் தான் மாமியார். அது மட்டும் இல்லாமல் நீ எதுவுமே சமைக்கக்கூடாது, எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கூட மாட ஒத்தாசை செய்யாமல் ஒட்டுமொத்த வேலையுமே அவங்களே இழுத்து போட்டு செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம மலருக்கும் மதிக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மதி இருந்துட்டு மலர்கிட்ட, அக்கா இங்கே பாருங்கக்கா, மாமியார்னா இப்படி இருக்கணும் பார்த்தீங்களா எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் மதி, எனக்குமே ஆசையாக இருக்குது இப்படி ஒரு மாமியார் வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் மாமியாரை மாற்றவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்க டைமில் எங்கள் பாக்கியராஜோட அம்மா வந்து கிச்சனுக்கு வராங்க. ஐயோ
நீங்கள் எதுக்காக இங்கே சமைக்கிறீங்க? ஏய் மலரு, என்னடி இதெல்லாம்? அவங்கள வேலை பார்க்க விட்டுட்டு நீ என்ன சொகுசாக உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏய் இங்கே பாருங்கள், நீங்கள் எதிரிங்க. மலரு நீ செய்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரை பயங்கரமாக திட்டவும் செய்கிறாங்க. கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள், மலரை நீங்கள் எதுவும் திட்டாதீங்க, நான் தான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சும்மா உட்கார சொன்னேன். என்னங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துக்கிற கெஸ்ட்டு நீங்கள், அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படிங்க சமைக்கலாம், வேலையெல்லாம் செய்யலாம், வந்த அன்றைக்கி இப்படியெல்லாம் வேலை செய்யணுமா நீங்கள்? இங்கே பாருங்கள், நீங்களும் ஒரு 3 பேருக்கு மாமியார் தான். மாமியார்னால் எப்படி இருக்கணும்னு கற்றுக்கோங்க. இப்படியெல்லாம் இவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடாது. அப்படி வேலை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஆடுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பாக்கியராஜோட அம்மா வந்து சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க, மருமகளையுமே தன்னோட மகளாக பார்க்கணும். அவங்களுமே ஒரு மனுஷங்க தானே, ஒட்டுமொத்த வேலையுமே அவங்கக்கிட்டே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். நம்ம மேலே பாசன்றதே இருக்காது, பயமும் ஒரு மாதிரியான வெறுப்பும் தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க கூட நம்மளும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணுங்க. ஒட்டுமொத்த வேலையுமே அவங்கக்கிட்ட விடாமல் நம்மளும் பாதி செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு பாசம் வரும். அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு வேறு லெவலில் வேறு மாதிரியான ஒரு ஃபீலிங் வருங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நானும் என் மருமகள் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்போம், அக்கா தங்கச்சி மாதிரியும் இருப்போம், அம்மா பொண்ணு மாதிரியும் இருப்போம். இப்படி எல்லா ஆங்கிள்லையுமே சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருப்போம். நீங்கள் அவங்க மருமகளுக்கு ஒட்டுமொத்த வேலையும் கொடுத்து கஷ்டப்பட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து, மலரு என்னடி, என்ன உன்னை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வேலை வாங்குறோமா? எல்லாமே இவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்க. ஐயோ அத்தை, நான் எதுவும் சொல்லலை அத்தை, நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, அவங்க எதுவும் சொல்லலைங்க, நான் தாங்க சொல்கிறேன். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் கிச்சன் பக்கமே வரல, ஏதாவது இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு மலரை கூப்பிடுறதுலே தான் இருக்கீங்க. அதுக்காக தாங்க, அதை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்களா, 5 நாள் தங்கினீங்களா, அதோடு இருங்க. இந்த வீட்டோட ரூல்ஸை எதுவுமே மாற்றணுன்னாலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் கட்டாயம் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டில் நாங்கள் போட்ட ரூல்ஸ் எப்போவுமே இருக்கணும். நாளைக்கு எத்தனை ஜென்மம் போனாலும், எத்தனை ஜெனரேஷன் வந்தாலுமே இதை வந்து கடைப்பிடிக்கணும் இந்த வீட்டோட வழிமுறைகள் இதுதான். நீங்கள் தயவு செஞ்சு வேறு எதையுமே மாற்றி வச்சுட்டு போகாதீங்க. உங்கள் வீட்டில் எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் இவ தான் எல்லா வேலையுமே செய்யணும், ஒட்டுமொத்த வேலையுமே செய்யணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம இது பாக்கியராஜோட அம்மா வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே மலர் இருந்துட்டு கோமதி கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவும் வேலைலாம் செய்யாதீங்க, நான் முதல்ல உங்களை வேண்டான்னு தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காரிங்களா? விடுமா, அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க, உனக்காக நாங்கள் ஒத்தாசை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி, மீனா, அதுக்கப்புறம் மதி, மலர்னு இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சமைக்கிறாங்க. ஈஸியாக ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு செய்யவும் ஈஸியாக வேலை முடியுது. எல்லாமே சாப்பாடு கொண்டு வந்து இங்கே ஹாலில் வைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம மலர் தான் எல்லாமே தட்டுலேருந்து ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. சாப்பிடவும் செய்கிறாங்க. எல்லாருமே கீழே வச்சுட்டு அவங்கவுங்க பாட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்க. வழக்கம் போல் மலருமே எல்லாரும் தட்டு அவங்க சாப்பிட்டு வச்ச வேஸ்ட்டான அந்த தக்காளி அது இதுன்னு எல்லாத்தையும் கையிலேயே அள்ளி போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து கோமதிக்கு, என்னம்மா நீ, எல்லாருமே அவங்க பாட்டுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிட்டாங்க, தட்டை கூட கழுவ மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம கோமதி கேட்குறாங்க. இதாங்க இந்த வீட்டோட வழக்கமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி சொல்கிறாங்க. ரொம்ப பாவமா நீ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இப்படியா வேலை செய்கிறாங்க? இப்படியெல்லாம் மாமியார் இங்கே இருந்தாங்கன்னா போடின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏம்மா நீ இவ்வளோ ஏமாளியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மதி இருந்துட்டு, நல்லா சொல்லுங்கள் ஆண்டி, நான் ஏற்கனவே இவங்கக்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன், ஆனால் இவங்க தான் பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எல்லா வேலையுமே செஞ்சிடுறாங்க. ஆனால் நான் முகத்துக்கு நேராக என்ன எது இருந்தாலும் கேட்டுருவேங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பாலாம் நான் எதுவும் பேச மாட்டேங்க, இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, இதை ஒரு சண்டையாக தான் கொண்டு போய் முடிக்குவாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதி வந்து சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, ஓ மை காட், எப்படியோ நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரல வந்து சொன்னேன் அப்படின்னா முடிஞ்சு சோழி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம இது முத்துவேல வந்து நம்ம
கதிர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படியுமே 2 நாள் இங்கே அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். சர்ஜரி முடிஞ்சுமே 1 நாள் 2 நாள் இருக்க வர மாதிரி இருக்கும். எப்படியும் 1 வீக் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். ஸோ எப்போவுமே இவங்க கூட ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். ஸோ சர்ஜரிக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜியுமே மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக ஃப்ரெஷ்ஷப்பாக குளித்து முடிச்சுட்டு இப்போது எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம மீனாவுமே அவங்க ஒர்க் விஷயமாக போயிடுறாங்க. ஸோ நம்ம ராஜ் இருந்துட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது எக்ஸாம் ஹாலுக்கு போகிறாங்க. சாமியை மனசில் வச்சுக்கிட்டு, அதே சமயம் கதிர் வெளியே இருக்கிற மாதிரியே யோசித்து வச்சுக்கிட்டு அப்படியே எக்ஸாமையும் நல்லபடியாக எழுதி முடிக்கிறாங்க. ஸோ இப்படியே போகுது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்குமே போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு சக்திவேல் வந்து என்ன அண்ணனை 2-3 நாளாகவே காணுமே, எங்கே போயிருக்காரு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வடிவுக்கிட்ட கேட்குறாங்க. எனக்கே தெரியல தம்பி, அவர் எங்கே போகிறாரு வராரு என்ன பண்ணுறாருன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எது கேட்டாலும் அவர் சொல்லவும் மாட்டேங்கிறாரு, சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு. இப்போ 5 நாளாகவே அவரை ஆளை காணோம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தம்பி, அவரை நினச்சி தான் நான் இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் சக்திவேல் இருந்துட்டு அந்த வீட்டில் இது யார் நம்ம கதிர் இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொல்கிறாங்க நம்ம பழனிவேலை. ஸோ அங்கே போய் பார்க்குறாங்க. இங்கே அதாவது அரசிக்கிட்ட விசாரிக்கவும் செய்கிறாங்க. அண்ணா 5 நாள் ஆச்சு, எங்கே போயிருக்காருனே தெரியல, அவரை ரீச் பண்ணவும் முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எங்கள் பழனியுமே சக்திவேலுக்கிட்ட வந்து இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் சக்திவேல் இருந்துட்டு 2 பேருமா சேர்ந்து மிகப்பெரிய பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு, எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம கதிரும் அதுக்கப்புறம் முத்துவேல் இவங்க 2 பேருமே காரில் வந்து இறங்குறாங்க. ஸோ ராஜி, கோமதி, மீனா இவங்க வீட்டு சைடு இருந்துமே வந்து பார்க்குறாங்க. முத்துவேலோட தம்பி சக்திவேல், குமாரி இவங்க எல்லாருமே வெளியே வராங்க. ஸோ நம்ம முத்துவேலை கை தாங்கி பிடிச்சிக்கிட்டு வராங்க நம்ம கதிர். உடனே சக்திவேல் இருந்துட்டு, ஆனால் என்னண்ணா இது, இந்த பரதேசி கூடலாம் நீங்கள் எதுக்காக நான் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டை விட்டு போய் 5 நாள் ஆகுது, இனிமே வராமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம், பயந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடனா என்ன எதுனே சொல்லாமல் ஃபோன் பண்ணாலும் எடுக்காமல் இவன் கூட ஜாலியாக சுற்றிட்டு வரீங்களா, உங்கள் மனசில் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பயங்கர கோவமாக கேட்கவும், உடனே இங்கே இது கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இவர்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறாங்க. உடனே இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே கதிரை பிடிச்சி பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், நாங்கள் இத்தனை வருஷமாக ஒவ்வொரு ரூபாவை சேர்த்து நாங்கள் கஷ்டப்பட்டு சொத்து சோகம் சேர்த்து வச்சுருக்கோம், ஒட்டுமொத்தமாக ஒரே நிமிஷத்தில் வந்து ஆட்டை போட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறியா, அதுக்காக தான் என் அண்ணன் அங்கே எங்கன்னு கூட திரியிறியா, அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட முகமே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்காரு, தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. உடனே முத்துவேல் இருந்துட்டு, சக்தி ஒரு நிமிஷம் சக்தி, கதிரை நீ அடிக்கவே கூடாது, கதிர் எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே நம்ம ராஜிக்குமே இது எக்ஸாம் ரிசல்ட்டுமே தெரிய வருது. ஸோ ஃபோன் பண்ணி அப்போ தான் சொல்கிறாங்க அவங்க எக்ஸாம் எழுதுனதில் பாஸ் ஆகிட்டதா சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் கதிரும் உள்ளே போயிருக்காங்க இல்லையா, கதிர்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இவங்க நம்ம கோமதி இவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. ஸோ இங்கே கதிரோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ராஜி, இங்கே போதை நிறுத்துங்க சித்தப்பா, என் புருஷன் மேலே இதுக்கப்புறம் ஒரு அடி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவேலுமே சக்தி அமைதியாக இரு சக்தி, உடனே இங்கே நம்ம இது ராஜு இருந்துட்டு, கதிர் இங்கெல்லாம் நீ எதுக்காக கதிர் வர, தேவையில்லாமல் எதுக்காக நீ அவமானப்படுற, நான் சந்தோஷமான விஷயத்த கூட என்னால் கொண்டாட முடியல, எனக்கு போலீஸ் வேலை கிடச்சிருச்சு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே இங்கே நம்ம முத்துவேல்கிட்ட போயிட்டு ராஜி, அப்பா நான் போலீஸ் ஆகிட்டேன்ப்பா, உங்களுக்கு நான் பெருமையை சேர்த்தி கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கப்பா அதெல்லாம் விடுங்க, ஏன்ப்பா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்களும் கதிரும் எங்கேப்பா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜிமா எனக்கு கேன்சர் இருக்கு ராஜி, அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல்
பார்த்துட்டு வந்தோம். எனக்கு மிகப்பெரிய சர்ஜரி நடந்து முடிஞ்சிருக்கு. எனக்காக தான் கதிர் உன் கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லவும், இதை கேட்ட ராஜி, சக்திவேல் அதுக்கப்புறம் வடிவு மாறின்னு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே ராஜு இருந்துட்டு, என்னப்பா இது, இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மறைக்கணும்னா இல்லைம்மா, இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கவலைப்படுவீங்க. அதை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியாதுன்றதுனால தான் கதிர்கிட்டையுமே நான் சொல்லி வச்சுருந்தேன், இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, நீ இதை நினச்செல்லாம் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் சரியாயிடுவேன். நீ போலீஸ் வேலை வாங்கினதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நீ ஆசைப்படுறது எல்லாமே உனக்கு கைக்கூடி வரணும் அப்படின்ற மாதிரிலாம் முத்துவேல் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ராஜு பயங்கரமாக கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அப்பா நீங்கள் சீக்கிரமாக க்யூர் ஆகி வந்துடுவீங்கப்பா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜு வந்து கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ வடிவுமே, இத்தனை நாளாக இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டிங்களே, கொஞ்ச நாளாவா உங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ தானே தெரிய வருது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. எங்கிட்டையாவது இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவுமே பயங்கரமாக அழுகுறாங்க. வடிவு, நீ அழுகாத வடிவு, எப்போவுமே நீ சிரிப்போட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.